வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன? என் பேர் ராபர்ட் குயின்டன். கொஞ்சம் சவுண்டா. ராபர்ட் குயின்டன். ஆமாம். ஓகே, ரொம்ப நல்ல பேர். இது என்ன ராபர்ட் குயின்டன்னா யாரோட பேர்? இது ஏதாவது ஒரு கிங்கோட பேர் மாதிரி இருக்கு. இது இல்லை, இது சின்ன வயதிலேயே அப்படியே பேர் எங்களோட எல்லாருக்குமே அப்படியே பேரை வச்சுட்டாங்க எங்களுடைய அப்பா அம்மா. சரி சரி. நீங்கள் எந்த ஊர் சார்? நான் உண்மையாக ஒரிஜினல் வந்து ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கன் தமிழியன்ஸ். தமிழ் ஜாஃப்னால இருந்து. சரி, எந்த வருஷம் நீங்கள் அங்கே பிறந்தீங்க? நான் 1964 ஆகஸ்ட் மாதம் 30 ஏற்பட்டேன். ஓ, வெரி குட் வெரி குட். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் எப்படி உங்கள் ஸ்ரீலங்கன் வார் எல்லாம் நடந்து? ஆமாம், ஸ்ரீலங்கன் வார் நடந்த டைமில் நான் 1985 அங்கே நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து நான் லண்டனுக்கு போயிட்டேன். சரி, லண்டனில் எங்கே வசிக்கிறீங்க? லண்டனில் நான் முதல்ல இருந்த இடம் டூட்டிங் என்ற இடத்துல இருந்தாங்க. ஓகே. இப்போ நாங்கள் ஒரு பிஸ்னஸ் காரியமாக நாங்கள் நொட்டிங்கம் என்ற இடத்துல அங்கே இப்போ. நொட்டிங்கமில் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? க்ரோசரி ஷாப் வச்சுருக்கோம். க்ரோசரி ஷாப். ஓகே. கடை பேர்? கடை பேர் கோ லோக்கல். கோ லோக்கல். ஓகே. நேர்களே, நீங்கள் லண்டன்லேருந்து பார்க்குறீங்கன்னா அண்ணனோட கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கோ லோக்கல், நாட்டிங்கம், யூகேல இருக்குது. இப்போது அண்ணன் வந்து நம்மளுடைய கிளினிக் மல்லிகை டென்டல் வெஸ்ட் மாம்பலத்துக்கு வந்து அவங்க லண்டன்லேருந்து 2018 ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ளான்ட்ஸ் போடுறதுக்காக வந்திருந்தாங்க. அந்த டைமில் வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலமாக ரெஃபர் பண்ணி வந்தாங்க. அது நல்லா பண்ணனால அவங்க நல்லா திருப்தியாக இருந்தது. நாங்கள் அப்புறம் அந்த லாக்டவுனால் திருப்பி பேச முடியல, சந்திக்க முடியல. ஸோ 2000 லாஸ்ட் இயர் எண்டில் அவங்க கால் பண்ணி நான் நெக்ஸ்ட் இயர் வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த இயர் 2022 மே மந்த் வந்து அவங்களுக்கு வீசா கிடச்சிது இந்தியா வர்றதுக்கு. ஸோ அவங்க ஒரு பிளான் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆகஸ்ட் எண்டில் அவங்க வந்திருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நாங்கள் நிறைய டீத் எல்லாம் எடுத்து இம்ப்ளான்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தோம். இப்போ அவங்ககிட்ட அந்த அனுபவத்தை நம்ம கேட்போம். டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் யூகேல ஏன் நீங்கள் பண்ணலை, இந்தியாவில் ஏன் வந்து பண்ணீங்க? யூகேல பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஒருக்கா நாங்கள் டாக்டரை பார்க்க போகணுன்னா அப்பாயின்மெண்ட் வைக்கணும். அப்பாயின்மெண்ட் வச்சா அது உடனடியாக ஸ்ட்ரைட்டாகவே எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது இல்லை. அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வச்சாலும் அப்படி ஒரு ஆளுக்கு குறைஞ்சது 3 கிழமை இல்லை 4 கிழமை நாங்கள் வெயிட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதனால் எங்களுக்கு பெயின் அதெல்லாம் அதிகமாகிறது. அடுத்தது அங்கே யூகேயை பொறுத்தவரையில் செலவுகளும் கூட, காசெல்லாம் அங்கே கூட. இந்தியாவில் வரும்போது நாங்கள் ஒரு பேக்கேஜ் மாதிரி கொள்கை மாதிரி வரலாம். அதில் நல்ல ட்ரீட்மெண்ட் இங்கே எடுக்கலாம். இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ரொம்ப அப்பாயின்மெண்ட்டு லேட் ஆகி அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸும் அதிகமாகி இந்தியாவுக்கு வந்துட்டீங்க. இப்போது நீங்கள் லண்டன் யூகே ஸ்டாண்டர்ட்ஸ் பார்க்குறீங்க, இந்தியாவில் எங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் பார்க்குறீங்க. இது ரெண்டுக்கும் எப்படி உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? சரி, நல்ல லண்டன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குதா? நாங்கள் யூகேக்கும் லண்டனுக்கும் நாங்கள் கம்பேர் பண்ணும்போது எங்கள் இப்போ இந்தியாவில் வந்து நாங்கள் எங்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் அவர்கிட்ட சொல்லி நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். யூகே பொறுத்த மட்டும் அது கொஞ்சம் கஷ்டம். அது அவங்களுக்கு அவங்களோட மைண்ட்லாம் செய்ய பார்ப்பாங்க. இங்கே வந்தால் எங்களுக்கு ஈஸியாக எங்களோட இந்த வடிவாக்குது, எங்களுக்கு என்ன பிரச்சனை வடிவாக சொல்லி செய்யக்கூடிய மாதிரி. இப்போ உங்களுக்கு இந்த சைடு ஃபுல்லாக பல் இல்லாமல் இருந்தீங்க, இப்போ ரைட் சைட்லேயும் பல்லெல்லாம் ரொம்ப வீக்காக இருந்தது. எக்ஸ்ரேல பெயின் வரும்போது நிறைய சிஸ்டெல்லாம் இருந்தது. நாங்கள் ஷார்ட் டைமில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு பண்ணிவிட்டு ஒரு வித்தின் 2 வீக்ஸில் வி ரெஸ்டோர்ட் யுவர் டீத் வித் ஒரு PMMA க்ரௌன்ஸ் எல்லாம் போட்டு. ஸோ இப்படி நீங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் நடக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? லண்டனோட ஒப்படைகளை இங்கே ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னு எதிர்பார்த்து தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஓகே. இப்போ இந்த பல்லு கெட்டி கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு இம்ப்ளான்ஸ் பண்ணி 3 இம்ப்ளான்ஸ் இங்கே 3 இம்ப்ளான்ஸ் இங்கே. உங்களுக்கு அது இப்போது க்ரௌனில் வச்சு ஒரு ஆல்மோஸ்ட் 4-5 டேஸ் ஆச்சு. உங்களுக்கு நல்லா சாப்பிட முடியுதா? உங்களால் நல்லா சாப்பிட முடியாது. ஏதாவது வித்தியாசம் தெரியுதா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ வைக்கும்? இல்லை, பெருசாக வித்தியாசம் நாங்கள் ஃபீல் பண்ண இல்லை. உங்களுக்கு அந்த பல்லு வச்ச ஃபீல் இருக்கா? அதாவது நம்ம பல் வச்சிருக்கிறோம், பல்லு வச்சிருக்கோம், ஒரு எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆயிருக்கா? ஆமாம். முன்னாடி வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல பல்லே இருக்காது, நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? அப்படின்னா சரியான கஷ்டம். அது சில சாப்பாடுகள் வந்து வழியா சாப்பிட முடியாது. இப்போ எல்லாம் சாப்பிடக்கூடிய மாதிரி. ஓகே ஓகே. ஸோ இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களே, இப்போ நீங்க லண்டன்ல இருக்கீங்க, கனடால இருக்கீங்க, இல்லை வேற கண்ட்ரீஸ்ல ஆஸ்திரேலியாவில் எங்கேயாவது இருக்கீங்க, இந்தியாவுக்கு வரணும்னா நீங்க வரலாம். நீங்க வரதுக்குள்ள உங்க நாட்டில் உள்ள பேசிக் டென்டல் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு அவங்க எக்ஸ்ரேஸோ ஸ்கேனோ அவங்களோட ஃபோட்டோஸோ நீங்கள் எங்களுக்கு அனுப்பணும்.
ஸோ ஒரு ஐடியா வந்த பிறகு தான் நாங்கள் பிளான் பண்ண முடியும். ஏன்னா இந்தியாவில் வந்து இன்வெஸ்டிகேஷன், அதாவது எக்ஸ்ரேலாம் பார்த்து அப்புறம் பிளான் பண்ணி அப்புறம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து திருப்பி நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் மினிமம் நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் இந்தியாவில் 2 or 3 வீக்ஸ் நீங்கள் இந்தியாவில் வந்து ஒரு மெடிக்கல் ட்ரிப் வைக்கிற மாதிரி இருக்கும். மெடிக்கல் டூரிசம் பண்ணுறவங்க, இப்போ இந்த மாதிரி மெடிக்கல் டூரிசம் வரவங்க கொஞ்சம் ஏர்லியராக காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேலேருந்து ட்ராவல் அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒர்க்குன்னா நம்ம பிளான் பண்ணலாம். ப்ரிஃபரபிளி நீங்கள் முதல்ல கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அண்ணன் வந்து எங்களை கம்யூனிகேட் பண்ணார், அவரோட பழைய எக்ஸ்ரே எங்ககிட்ட இருந்தனால நாங்கள் சரி ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம் இந்த இடத்துல இப்படி தான் இருக்குன்னு. இன்னொன்று என்னென்னா வருஷம் டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகிறதுனால எங்களால் சீக்கிரமாகவும் பண்ணித்தர முடியும். முன்னாடி நாங்கள் பண்ண இம்ப்ளான்ட்டில் இப்போ நாங்கள் பண்ணலை. இப்போ அண்ணனுக்கு ஸ்ட்ராமன் பிஎல்எக்ஸ் பண்ணியிருக்கிறோம், நல்ல ஹை குவாலிட்டி இம்ப்ளான்ட்ஸ். இப்போ யூகேல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அவங்க சரி பண்ண முடியும், ஒரு லூஸ் ஆகிடுச்சோ இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்தாலோ. ஸோ அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா வெல் பிளான்டாக, அதாவது ஒரு 6 months முன்னாலே நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் 6 months முன்னால் பிளான் பண்ணும்போது எங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு என்ன செய்யலான்னு. ஸோ நாங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதுக்கு எங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கிளினிக் ஃபெசிலிட்டிஸு, ட்ரீட்மெண்ட் கோஆர்டினேஷன், எங்கள் ஸ்டாஃப்ஸ்லேருந்து எங்கள் டியூட்டி டாக்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் நீங்கள் நல்லா வேல்யூ பண்ணுறீங்களா? ஆமாம், you're all happy with that. நாங்கள் எல்லாத்தையும் எப்படி பார்த்தாலும் இங்கே வந்து நாங்கள் செய்கிறது நாங்கள் சரியான ஹாப்பியாக இருக்கும். ஓகே, அதாவது லண்டனில் பண்ணுறதை விட இங்கே வந்துட்டு யூகேல செய்கிறத விட இங்கே வந்து செய்கிறது நான் வெரி ஹாப்பி. ஓகே, ரொம்ப நன்றி சார். ஏன்னா இப்போ உங்களை மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியாவுக்கு வந்து பண்ணுறது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. இந்திய தேசத்துக்கு, இந்தியாவுக்கு ஒரு ரெவென்யூ கொடுக்குறீங்க, அதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ப்ரைடாக இருக்குது, சரி ஃபாரின் டாக்டர்ஸை நம்பாமல் நம்மளை நம்புகிறாங்கன்னு சொல்லி. உங்களுக்கும் வந்து நம்ம இந்தியன் தேசத்தில் போய் பண்ணுறது ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. God bless you. ஆமாம்.